அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அனுமதியுடனும் ஆலோசனையின் பேரிலும் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாளருடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு ஐஎஸ் இன்பதுரை BABL XMLA அவர்கள், கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2026 தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். கூட்டணி தொடரும். இது கேள்வியே இல்லை. ஏன்னா 2 வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம். கேள்வியே இல்லை. தேமுதிக ஏற்றுனது தான் இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.